வெற்றியினருக்கு வணக்கம். நான் பத்திரிகையாளர் தஞ்சை அமலன். சும்மாவை சொன்னாங்க ஒரே சூரியன் ஒரே சூப்பர் ஸ்டார்னு. இன்னைக்கு வெளிவந்திருக்க வேட்டையன் படத்தோட மனசிலாயோ லிரிக்கல் வீடியோ பட்டை கிளப்புது. தேட்டரில் வர்றப்ப சும்மா பத்திக்கிட்டு எரியும். இப்போவே பத்திக்கிட்டு எரிய ஆரம்பிச்சிச்சு. சூப்பர் ஸ்டாரோடைய ஃபேன்ஸுங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அன்லிமிட் விருந்து மாதிரி இந்த பாட்டை அமைஞ்சிருக்கு. டான்ஸாக இருக்கட்டும், லிரிக்காக இருக்கட்டும், லொக்கேஷனாக இருக்கட்டும், கூட கோஆர்டிஸ்டோடைய டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், அப்படி இருக்குது. குறிப்பாக ரஜினியோட அந்த காஸ்டியூம், வழக்கமாக சூப்பர் ஸ்டாருக்கு அந்த பிளாக் அண்ட் பிளாக் காஸ்டியூம்னா அப்படி அல்லும் செம்ம மாசாக இருக்கும். இதுலேயும் அதே மாதிரி பிளாக் அண்ட் பிளாக்கு கோட்டு, கூலிங் கிளாஸு இதெல்லாம் போட்டுட்டு அவர் பண்ணுற அலப்பறை இருக்க சும்மா அள்ளுது. அப்படி ஒரு ஸ்டைலில் மாசான ஒரு குத்துடான்னு கூட சொல்லலாம். அப்படி பண்ணியிருக்காரு. டிஜே யானைவேல் இயக்கத்தில் லைக்கா தயாரிச்சிருக்க இந்த வேட்டையன் படத்தில் நிறைய ஸ்டார் காஸ்ட், பெரிய ஸ்டார் காஸ்ட். அமிதாப் பச்சன், பகத் பாசில், இங்கிட்ட ராணா டகுபதி, மஞ்சு வாரியர், ரோஹிணி, அபிராமி, கிஷோர், ரித்திகா சிங்னு ஏகப்பட்ட நட்சத்திர பட்டாளம் படத்தில் நடிச்சிருக்கு. ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க வேட்டையன் லிரிக் எப்போ வரும்னு. இன்னைக்கு அந்த தருணம் அப்படியே கைகூடி அப்படி ஒரு தீப்பொறியாட்டம் இந்த மனசில் சாங்கு ரிலீஸ் ஆகிருக்குது. கரெக்டாக 5 மணிக்கு ரிலீஸ் பண்ணாங்க. ரிலீஸ் ஆன கொஞ்ச நேரத்திலே பல லட்சம் பார்வையாளர்கள் பார்த்துட்டாங்க. சாங் ஓப்பனிங்கே அப்படியே ஒரு ட்ரோன் ஆங்கிளில் அப்படி போகுது, கேமரா போகுது. ஒரு கேரளா ஸ்டைல், ஒரு அரண்மனை மாதிரியான ஒரு வீடு. ட்ரம்ஸு வாசிக்கிறப்ப தலைவர் என்ட்ரி கொடுக்குறப்ப அந்த காஸ்டியூமும் அவருடைய ஸ்டைலும் செம்மையாக இருக்குது. புரட்டி பட்டையெடு நொறுங்குனடா மோனே, உரிமை உடையனும் இறங்கி வான, இப்படி லிரிக்கு ஆரம்பிக்குது. சூப்பு லிரிக் எழுதியிருக்காரு. பாடல் முழுக்கவே ரஜினி ரசிகர்கள் ரசிக்கிற மாதிரி அப்படி ஒரு லிரிக்கை எழுதியிருக்காரு. இடையில பாட்டு வரையே அப்படி பத்திக்கிட்டு எரியுது. முடியை கலைச்சி விட்டு நீ நடந்து போனா நரம்பு புடைக்குது அப்படிங்கிற மாதிரி வரியெல்லாம் சூப்பர் ஸ்டாரோட ரசிகர்களை பயங்கரமா ஹாப்பி என்னாச்சு ஆக்கும். அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் மட்டும் இல்லாமல் அவர் கூட சேர்ந்து ஆடுற மஞ்சு வாரியர் அப்படி ஒரு டான்ஸ். இதுவரையிலையும் கேரள திரையுலகமே மஞ்சு வாரியர்கிட்ட இப்படி ஒரு டான்ஸை பார்த்துருக்காது. அப்படி ஒரு அருமையான பெர்ஃபார்மர் டான்ஸை மஞ்சு வாரியர் கொடுத்துருக்காங்க. மஞ்சு வாரியர் பொதுவாக நடிப்பில் செம்மையாக பண்ணுவாங்கன்னு தெரியும். டான்ஸும் இப்படி பண்ணுவாங்கிறது இந்த பாட்டிலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். குறிப்பாக சூப்பர் ஸ்டாரோட அந்த எனர்ஜி பாப்பா எங்கேருந்து தான் அது வருமோ தெரில. மறுபடியும் சொல்கிறேன், இத்தனை வயசு கழித்து எவனும் ரஜினி மாதிரி பண்ணவே முடியாது. ஒரே ஒரு சூரியன் தான், ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் தான். அப்படி பர்ஃபார்ம் டான்ஸை அள்ளுன்னு அள்ளியிருக்காரு. ஒரு 20 வருஷத்துக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டாரை படத்தில் பார்த்தா எப்படி இருக்கும், அப்படி ஒரு அருமையான இளமை தோற்றத்தில் வராரு. இன்னும் கொஞ்ச நாளைக்கு, இன்னும் ஒரு வாரத்துக்கு அநேகமாக இந்த மனசிலாயோ பாட்டு தான் பட்டையை கிளப்ப போகுது, பயங்கர வைரலாக போகுது. இந்த லிரிக் மட்டும் இல்லாமல் கூடவே அவருடைய இந்த பெர்ஃபார்ம் டான்ஸிங்னா அப்படி பார்க்க திரும்ப பார்க்கணும்னு தோணுது. இதுவே இப்படி இருக்குனாக்கா படம் எப்படி இருக்கும், மற்ற பாட்டு எப்படி இருக்கும். இடையில இந்தியன் 2லலாம் அனிருத் சொதப்பிட்டாரு அப்படிங்கிற விமர்சனத்தில் தான் தவிடு பொறி ஆக்குற மாதிரி இதில் சூப்பராக பண்ணியிருக்காரு. அவரும் பாடியிருக்காரு, யுகேந்திரன் பாடியிருக்காரு, தீப்தி சுரேஷ் பாடியிருக்காங்க. இப்படி அந்த நாலு பாடகர்கள் பாடியிருக்காங்க. செம்ம விருந்து அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த பாடல் முழுக்க ஒரு கேரள ஸ்டைலோட மியூசிக்காக இருக்கட்டும், அந்த மேலதாளமாக இருக்கட்டும், அந்த லொக்கேஷனாக இருக்கட்டும், பேக்ட்ராப்பாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு கேரள டைப் ஆஃப் ஸ்டைலில் இருக்குது. குறிப்பாக சூப்பர் ஸ்டார் அந்த ஒரு ராஜ சிம்மாசனம் மாதிரியான ஒரு சேரில் உட்காந்துட்டு பண்ணுற ஸ்டைலும் அலப்பறையும் பயங்கரமாக மனசில் ஒட்டிக்குது. அப்படியே 4 நிமிடம் வர்ற இந்த பாட்டு எப்படின்னா 2.5 மணி நேரமோ 2.25 மணி நேரம் வர போகிற படத்தில் சூப்பர் ஸ்டாரோடைய நடிப்பு ஸ்டைலு எப்படி இருக்க போகிறங்கிறதுக்கு இந்த ஒரு பாட்டு அத்தாட்சியாக இருக்குது. கண்டிப்பாக இங்கே தமிழக ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாமல்
கேரள ரசிகர்களும் இந்த பாட்டை கொண்டாடுவாங்க. ஏன்னா அவங்க ஊர் ஸ்டைலில் அவங்க ஊர் பின்னணியில் இருக்கிறதுனால, லிரிக்கும் அதே மாதிரி அமைஞ்சிருக்கிறதுனால கண்டிப்பாக மனசிலாயோ அப்படிங்கிற மாதிரி மலையாளிகளுடைய இதயத்தையும் இந்த பாட்டு கொள்ளையடிக்கும். சூப்பர் ஸ்டாரோடைய நடிப்பும் டான்ஸு, மஞ்சுவாருடைய நடிப்பு டான்ஸும் கண்டிப்பாக அந்த கேரள ரசிகர்களின் கிறங்க வைக்கும். அதே மாதிரி படமும் கண்டிப்பாக கேரள ரசிகரால் கொண்டாடப்படும். ஏன்னா அந்த கல்ச்சர், அந்த கலாச்சாரம் ஒட்டிய அந்த பின்னணி இந்த பாடலில் இருக்கிறனால கண்டிப்பாக இந்த பாடல் மட்டும் இல்லாமல் மொத்த படத்தையும் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. ஆக மறுபடியும் இந்த 1000 கோடி கிளப்பில் நெருங்கிறதுக்கான வாய்ப்பு வேட்டையனுக்கு அதிகமாகவே இருக்குது. கண்டிப்பாக தாசே ஞானவேலு சூப்பர் ஸ்டாரோட ரசிகர்கள் மனசில் இடம் பிடிச்சிருவாரு. ஏன்னா அவ்வளோ திருப்தியான ஒரு பாடலை அமைச்சு கொடுத்துருக்காரு. அதே மாதிரி அனிருத்தும் விமர்சனங்களை தவிடுபொடியாக்கி சூப்பர் ஸ்டாருடைய ரசிகர்களை அப்படி வரிக்கு வரி ரசிக்க வைக்கிறாரு, கிறங்க வைக்கிறாரு. கண்டிப்பாக பாட்டு மட்டும் இல்லாமல் இந்த பாட்டு இன்னும் ஒரு வாரத்துக்கு பட்டையை கிளப்ப போகுது. படம் வந்த பிறகு அதுவும் ஒரு பெரிய வசூல் சாதனையை படைக்க போகிறது உறுதி. படம் வர்ற வரலையும் இந்த மனசிலாயோ அடுத்த பாட்டு வர வரலையும் இந்த மனசிலாய பாட்டு எல்லார் மனசுலையும் ஓடிக்கிட்டே இருக்கும். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.